Harry Potter and the Deathly Hallows Chapter 5 Part 1 Fallen Warrior. ஹேக்ரிட் அப்படின்னு ஹாரி கத்திக்கிட்டே அந்த குளத்துக்குள்ளே வந்து விழுந்திருப்பான்ல, அதில் வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான். அவனை சுற்றி அந்த உடஞ்சி போன வண்டியோட மெட்டலு, அந்த சீட்டோட லெதர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிடக்கும். அதுக்குள்ளேருந்து அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பானா. அவனுக்கு வேற வால்டமோட் எங்கே போனானே சுத்தமாக புரியலை. அவன் வந்தான் எங்கே போயிருப்பான், ஒருவேளை இப்போ நம்மளை சுற்றி அவன் நின்றுட்டுருக்கானா, அந்த இருட்டிலேருந்து அவன் டக்குன்னு வரப்போகிறானா அப்படின்ற மாதிரிலாம் ஹாரி யோசிச்சுட்டே அதுக்குள்ளேருந்து எந்திரிச்சிட்ருப்பானா. அந்த குளத்துக்குள்ளேருந்து வெளியில் தடுமாறிட்டே வந்து அங்கே தரையில் அந்த கிரவுண்டில் கிடக்கிறாருல ஹேக்ரிடு, அவரை பார்த்து அவன் ஓடி வருவான். ஹேக்ரிட் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் அங்கே கிடப்பார்ல, அவரை போட்டு பயங்கரமாக ஆட்டுவான். ஆனால் ஹேக்ரிட் கொஞ்சம் கூட அசையவே மாட்டார். யாருங்க அது, பாட்டரா, நீ ஹாரி பாட்டரா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா. ஹாரி திரும்பி பார்ப்பான். அந்த அந்த மனுஷரோட வாய்ஸை வந்து அவனால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, அது யாருன்னே அவனுக்கு தெரில. இன்னொன்று ஒரு உமனோட வாய்ஸும் அங்கே கேட்டுட்ருக்கோம். அவங்களும் கத்திக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. அவங்க கீழே விழுந்துட்டாங்க, டெட் கார்டனில் வந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்க. ஹாரியோட தலை அப்படியே ஸ்விம் ஆக ஆரம்பிக்கும், நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குமா. ஹேக்ரிட் அப்படின்னு அவன் திரும்பவும் ஒரு மாதிரி ஸ்டூப்பிட் மாதிரி அவன் பாட்டுக்கு கத்திகிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படியே கீழே விழுந்துருவான். அடுத்த செகண்ட் இப்போ அவன் முழிச்சு பார்த்தா நல்ல ஒரு குஷன் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல படுத்து கிடப்பான். அவனோட விழா எலும்பும் வலது கையும் பயங்கரமாக பேர்ன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். பறந்து வந்த போது நடந்த சண்டையில் அவனோட வாய் அந்த சீட்டில் நல்லா இடிச்சிரும்ல, அப்போ கூட அவன் ரத்தத்தை துப்புவான்ல. ஆக்சுவலி அப்போ என்ன ஆயிருக்கும்னா அவனோட பல்லு உடஞ்சிருக்கும். இப்போ அந்த பல்லு வந்து ரீக்ரோன் ஆகிருக்கும், பட் அவனோட தழும்பு இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஹேக்ரிட் அப்படின்னு அவன் வாயை திறந்த உடனே பேரை தான் சொல்லுவான். கண்ணை முழிச்சு பார்ப்பானா, பார்த்தா அவன் ஒரு சோஃபாவில் படுத்து கிடப்பான். இந்த இடமே அவனுக்கு அன்ஃபெமிலியராக இருக்கும். ஒரு சிட்டிங் ரூமில் தான் இருக்கும் அந்த சோஃபா. அங்கே லேம்ப் பொருத்தி வச்சுருப்பாங்க. அவனோட ரக்ஸாக் வந்து அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த ஃப்ளோரில் கிடக்கும். ஒரே சகதியாக கிடக்கும். பெரிய தொப்பை வச்சுருக்க ஒருத்தவர் ஹாரியை ரொம்ப பயந்து போய் நர்வஸாக பார்த்துட்ருப்பாரு. ஹேக்ரிட்டுக்கு எதுவும் ஆகலை சன், அவன் இப்போ நல்லா தான் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. என்னோட ஒய்ஃப் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா, நீ இப்போது எப்படி ஃபீல் பண்ணுற, வேறு ஏதாச்சும் உனக்கு உடஞ்சிருக்கா, உன்னோட விழா எலும்பையும் உன்னோட பல்லையும் நான் க்யூர் பண்ணிட்டேன், உன்னோட கையையும். எனிவே என் பேர் தான் டெட் டாங்ஸ், டோராவோட ஃபாதர் அப்படின்னு அவர் சொல்லுவார். டோரானா நிம்ஃபடோராவை தான் அவர் ஷார்ட்டாக டோரான்னு கூப்பிடுறாரு, நம்ம டாங்ஸோட அப்பா. ஹாரி வேகமாக எந்திரிச்சு உட்காருவான். அவனுக்கு ஒரு மாதிரி இன்னும் தலை சுற்றுற மாதிரியே இருக்கும். வால்டமோட் அப்படின்னு அவன் கூப்பிடுவானா. ஒன்றும் இல்லை நீ அமைதியார் அப்படின்னு டெட் டாங்ஸ் சொல்லிவிட்டு ஹாரியோட ஷோல்டரில் கையை வச்சு தட்டி கொடுத்துட்ருப்பாரு. அப்படியே அவனை குஷனில் பின்னாடி சாய்ச்சி படுக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. ரொம்ப மோசமாக வந்து கீழே விழுந்திருக்கீங்க. எனிவே அங்கே என்ன நடந்துச்சு, உங்களோட பைக்கில் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா, ஆர்தர் வீஸ்லி அவரோட இந்த மகள் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்ற பேரில் எதையாவது பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்ருப்பாரா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. அவனோட தழும்பு வேற ஓப்பனில் இருக்கிற புண்ணு இருக்குல்ல, காயம், அது துடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி துடிச்சிட்ருக்கும். டெத் ஈட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, எங்களை அவங்க துரத்துனாங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா. டெத் ஈட்டர்ஸா அப்படின்னு டெட் ஷார்ப்பாக கேட்பாரு. நீ என்ன சொல்கிற, டெத் ஈட்டர்ஸா, அவங்களுக்கு உன்னை இன்றைக்கி நைட்டு மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாதுன்னு நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா. அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டெட் டாங்ஸ் மேலே சீலிங்கை நிமிர்ந்து பார்த்துட்ருப்பாரு. ஏதோ அவருக்கு வானம் வரைக்கும் அங்கே இருக்கிறவங்களாம் தெரிய போகிற மாதிரி சீலிங்க்கு மேலே பார்த்துட்ருப்பாரு. வெல், அப்போது நம்ம போட்டிருக்க ப்ரொடெக்டிவ் சார்ம்ஸ் நல்லா ஹோல்ட் ஆகுது போல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருப்பாரு. இந்த இடத்துல இருந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் 100 யார்ட்ஸ்க்குள்ளே அவங்களால வரவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருப்பாரா. இப்போ தான் ஹாரிக்கு புரிஞ்சது, வால்டமோட் இவனை துரத்திட்டு வந்தவன் எப்படி மாயமாக மறைஞ்சு போனான் அப்படின்னு. ஏன்னா ஆர்டரில் இருக்கிறவங்க போட்டிருக்க அந்த ப்ரொடெக்டிவ் சார்மை தாண்டி அவனால் வர முடியல. இது இப்படியே ஒழுங்காக ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹாரி வேண்டிப்பான். 100 யார்ட்ஸ்க்கு மேலே அப்படியே வால்டமோட் சுற்றிக்கிட்டே எப்படியாவது இந்த ப்ரொடெக்ஷன் சாமை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து ஹாரியை தூக்கிட முடியுமான்ட்டு வால்டமோட் யோசிச்சுட்ருக்கிறது, வால்டமோட் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறத ஹாரி இமேஜின் பண்ணி பார்ப்பானா. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஹாரி அந்த சோஃபாவிலேருந்து அவனோட 2 காலையும் கீழே இறக்கி வைப்பான். அவனுக்கு இப்போவே ஹேக்ரிட் அவன் கண்ணால் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். அவர் உண்மையாகவே உயிரோடு தான் இருக்காரா என்னன்னு அவன் கண்ணால் அவன் பார்க்கணுன்ற மாதிரி இருக்குமா. ஸோ வேகமாக எந்திரிச்சு நின்று அடுத்த ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்க ட்ரை பண்ணுவான். பார்த்தா ஹேக்ரிட் அங்கே இருக்கிற ரூமில் இருந்து கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக வெளியில் வந்துட்டுருப்பாரு. அவர் மேலே ஃபுல்லாக அவ்வளோ ரத்தமும் காயமுமா இருக்கும். லைட்டாக நொண்டி நடந்து வருவாரா, ஆனால் அதிசயமாக உயிரோடு இருப்பார்.
ஹாரி அப்படின்னு அவர் கத்திட்டு வேகமாக ஹாரி பக்கத்தில் ஓடி வந்து ஹாரியை பிடிச்சி இழுத்து நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிப்பாரு. ஏற்கனவே உடஞ்சி போயிருந்த அவனோட விலா எலும்பு கூட கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி இருக்கும். ஹாரிக்கு ஃபீல் ஆகுமா? அவர் ஓடி வரேன்ற பேர்லாம் அங்கே இருக்கிற 2 டேபிளையும் தட்டி விட்டுருவாரு. தட்டி கீழே உடச்சி விட்டுருவாரா? பிளைமி ஹாரி, நீ எப்படி அங்கேருந்து தப்பிச்ச? நம்ம 2 பேருமே செத்துட்டோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஹாக்ரிட் கத்துவாரா? நானும் அப்படி தான் நினச்சேன், என்னாலே நம்பவே முடியல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. தென் ஹாரி அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். ஏன்னா அவன் இப்போ தான் ஒரு விஷயத்தையே நோட்டீஸ் பண்ணுவான். ஹாக்ரிட் இப்போ ஒரு ரூம்குள்ளேருந்து வெளியில் வந்திருப்பார்ல, அந்த ரூம்லேருந்து இப்போ ஒரு லேடி வெளியில் வந்துட்டு இருப்பாங்களா? நீயா அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்திட்டு வேகமாக அவனோட பாக்கெட்டை தடவுவானா. ஆனால் அவனோட பாக்கெட் எம்டியாக இருக்கும். உன்னோட மந்திரக்கோள் இங்கே இருக்கு சன் அப்படின்னு டெட்டு சொல்லிட்டு ஹாரியோட கையில் அவனோட மந்திரக்கோளை கொடுப்பாரு. அது உன் பக்கத்துலேயே கீழே விழுந்துருச்சு, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்டு நீ கத்திட்டு இருக்கேல, அவங்க என்னோட மனைவி அப்படின்னு அவர் சொல்லுவாரா? ஓ, ஐம் சாரி அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவங்க கொஞ்சம் அந்த ரூம்குள்ளே நடந்து வருவாங்களா? அப்போ தான் ஹாரி நல்லா பார்ப்பான். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கும்போது அப்படியே மிஸ்ஸஸ் டாங்ஸ் பார்க்குறதுக்கு அவங்களோட சிஸ்டர் பெலாட்ரிக்ஸ் மாதிரியே இருப்பாங்களா? கொஞ்சம் அவங்க அந்த சிட்டிங் ரூம்குள்ளே வந்தக்கப்புறம் தான் ஹாரி ஒழுங்காக பார்ப்பான். அவங்களோட கண்கள், அவங்களோட முகம்லாம் பெலாட்ரிக்ஸை விட ரொம்பவே வேறு மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா கைண்டாக இருக்கும். பெலாட்ரிக்ஸோட முகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடூரமாக ஒரு மாதிரி க்ரூவலாக இருக்கும்ல. என்ன தான் இவங்களோட முகஜாடை அப்படியே பெலாட்ரிக்ஸ் மாதிரி இருந்தாலுமே அவங்களோட கண்கள்லையும் அவங்களோட முகத்துலையும் நல்ல பாசம் தெரியும். எங்களோட பொண்ணுக்கு என்னாச்சு? உங்களை அட்டாக் பண்ணாங்கன்னு ஹாக்ரிட் சொன்னார். நிம்ஃபடோரா எங்கே அப்படின்னு அவங்க கேட்பாங்களா? எனக்கு தெரியல, மித்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். மிஸ்ஸஸ் டாங்ஸும் டெட் டாங்ஸும் ஒருத்தரை பார்த்துப்பாங்களா? அவங்க அப்படி பார்க்கும்போது ஹாரிக்கு ரொம்ப பயமாகவும் ஒரு மாதிரி அவனுக்கு கில்ட்டி ஆயிரும். ஏன்னா இப்போ மட்டும் யாருக்காவது ஏதாவது ஆகி யாராவது இறந்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஹாரியோட தப்பாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹாரி நினைப்பான். ஏன்னா இந்த பிளானுக்கு அவன் தானே ஒத்துக்கிட்டான், அவன் தானே அவனோட முடியை கொடுக்காம இருந்திருந்தா யாருமே வந்திருக்கவே மாட்டாங்க, யாரும் இறந்துருக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் அவன் ஹாரி யோசிச்சுட்டு பயந்து நின்றுட்டுருப்பானா. அப்போ தான் அவனுக்கு சடனாக ஒரு விஷயமே ஞாபகம் வரும். போட்கி எங்கே? நாங்கள் உடனே இப்போ பரோவுக்கு போகிறோம். அங்கே போய் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றதை நாங்கள் போய் பார்க்குறோம். உங்களுக்கு நாங்கள் செய்தி அனுப்புகிறோம். இல்லைனா டாங்ஸ் வந்திருந்தானா அவளே உங்களுக்கு செய்தி அனுப்புவோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. டோரா ஓகேவா தான் இருப்பா ட்ரோமேடா அப்படின்னு டெட்டு சொல்லிட்டு இருப்பாரு. டோரானா நிஃபடோரா டாங்ஸை தான் டெட் டாங்ஸ் வந்து அவங்க அப்பா வந்து டோரான்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஆண்ட்ரோமேடாவை தான் அவங்க ஹஸ்பண்ட் டெட் டாங்ஸ் வந்து ட்ரோமேடா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பெலாட்ரிக்ஸ், ஆண்ட்ரோமேடா, நார்சிசா இவங்க 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க. பெலாட்ரிக்ஸோட வீட்டுக்காரவங்க பேர் ரொடால்ஃபஸ் லெஸ்ட்ரேஞ்ச், அதனால் பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்சாக அவங்க மாறினாங்க. ஆண்ட்ரோமேடா பிளாக்கோட ஹஸ்பண்ட் பேர் டெட் டாங்ஸ், அதனால் அவங்க ஆண்ட்ரோமேடா டாங்ஸாக மாறினாங்க. நார்சிசா பிளாக்கோட ஹஸ்பண்ட் பேர் நம்ம மேல்ஃபாய், நமக்கே தெரியும் இல்லையா, லூஷியஸ் மேல்ஃபாய். ஸோ அதனால் அவங்க நார்சிசா மேல்ஃபாயாக மாறினாங்க. இவங்க 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க. இவங்க 3 பேரோட சொந்த அத்தை பையன் தான் சிரியஸ் பிளாக்கும் ரெகுலஸ் பிளாக்கும். அதாவது இவங்க அப்பாவோட கூட பிறந்த சிஸ்டர் இருப்பாங்களே, எல்டர் சிஸ்டரோட பையன் தான் சிரியஸ். விச் மீன்ஸ் நம்ம ஊர் முறைப்படி நம்ம நிம்ஃபடோரா டாங்ஸுக்கும் ட்ராக்கோ மேல்ஃபாய்க்கும் சிரியஸ் பெரியப்பா முறை. இந்த 3 சிஸ்டர்ஸில் ஆண்ட்ரோமேடா டெட் டாங்ஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டனால டெட் டாங்ஸ் வந்து ஒரு மகள். ஸோ இவங்கள குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி மோசமான கதைகள் இருக்கதாங்க செய்யுது. அது மாயாஜால உலகத்தை கூட விட்டு வைக்கல. டோராக்கு ஒன்றும் ஆயிருக்காது ட்ரோமேடா, அவள் ஓகேவாக தான் இருப்பா, அவளுக்கு எல்லாமே தெரியும். ஹாரி, போட்கி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெட் டாங்ஸ் ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இது இன்னும் 3 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பிடும், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இப்போவே இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. நாங்கள் இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் வேகமாக அவனோட ரக்ஸாக்கை எடுத்துகிட்டு மேலே போட்டுட்டு அவன் திரும்பி மிஸ்ஸஸ் டாங்ஸை பார்ப்பானா. அவனுக்கு அவங்க கிட்டக்க சாரி கேட்கணும்னு தோணும். ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு பேனிக் ஆகி பயந்து போய் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறது அவனால தான் அப்படின்ற மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணுவானா. ஸோ அவங்கக்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணும். ஆனால் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறதுனே தெரியல. நான் டாங்ஸ் கிட்ட சொல்கிறேன், நான் டோரா கிட்ட சொல்கிறேன், உங்ககிட்ட அவள் திரும்ப வந்தக்கப்புறம் உங்ககிட்ட செய்தி அனுப்ப சொல்கிறேன்.
எங்களை சரி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் நான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனால் அதுக்கடுத்து என்ன பேசுனே தெரியாது. டெட் டாங்ஸ் போட்கி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு போயிட்டுருப்பாரா. ஸோ ஹாரி அடுத்து என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியாது. அதனால அவன் வந்து அவங்கள விட்டுட்டு அப்படியே டெட் டாங்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பெட்ரூம்குள்ளே போவானா. ஹேக்ரிடும் ஹாரியை ஃபாலோ பண்ணிட்டு போவார். அவர் நல்லா கீழே குனிஞ்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருப்பாரு, செவத்தில் இடிச்சிடக்கூடாதுன்னு, மேலே சீலிங்லலாம் இடிச்சிடக்கூடாதுன்ட்டு. தோ அதுதான் சன், அதுதான் போட்கி அப்படின்னு டெட் டாங்ஸ் சொல்வாரா. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே சின்னதாக சில்வரில் இருக்கிற ஹேர் ப்ரஷ்ஷை கையை நீட்டி அவர் காமிச்சிட்ருப்பாரு. தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் போய் அவனோட கையை அந்த போட்கியில் வைக்க போவானா. ரெடி அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பான். ஹாரி இரு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு சுற்றி எதையோ தேடிட்டுருப்பாரா. ஹாரி ஹெட்விக் எங்க அப்படின்னு அவர் கேட்பாரா. அவளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இந்த ரியலைசேஷன் வந்து அவனுக்கு அப்படியே கிராஷ் ஆகுமா. அவனுக்கு ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அவனோட கண்ணுலேருந்து அப்படியே தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். மாயாஜால உலகத்தை விட்டுட்டு டர்ஸ்லீஸ் வீட்டுக்கு எப்போப்பெல்லாம் ஹாரி போகிறானோ அப்போ ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக ஹெட்விக் மட்டும்தான் மாயாஜால உலகத்தோட ஹாரியை லிங்க் பண்ணுற ஒரே கம்பெனியனாக இருந்தது. ஹாரிக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது அவ்வளோ கவலையாக இருக்கும். ஹேக்ரிட் வேகமாக வந்து அவரோட மிகப்பெரிய கையை வச்சு ஹாரியோட ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்ருப்பாரு. இட்ஸ் ஓகே ஹாரி, கவலைப்படாத, அது நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஹேக்ரிட் அப்படின்னு டெட் டாங்ஸ் வார்னிங் கொடுக்குற மாதிரி கத்துவாரா. ஏன்னா அந்த ஹேர் ப்ரஷ் இருக்குல்ல, அது பயங்கரமாக பிரைட் ப்ளூ கலரில் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஹேக்ரிட் டக்குன்னு அவரோட அந்த ஆள்காட்டி விரல் இருக்கும்ல, அதை எடுத்து கரெக்டாக அந்த டைமில் அந்த ஹேர் ப்ரஷ்ஷை டச் பண்ணிடுவாரா. அடுத்த செகண்ட் அவங்க 2 பேருமே இன்விசிபிளாக இருக்கிற ஹூக் இருக்கும்ல, அது பிடிச்சி இழுக்கிற மாதிரி வேகமாக ஹாரியும் ஹேக்ரிடும் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. சுற்றி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஹாரி டொம்முன்னு வந்து ஒரு கிரவுண்டில் கீழே விழுவானா. அவன் லைட்டாக நிமிர்ந்து பார்ப்பான். பார்த்தா பரோவோட யார்டு இருக்கும்ல, அங்கே தான் வந்து விழுந்திருப்பான். அவனுக்கு பயங்கரமாக யாரோ அலற சத்தம் கத்துற சத்தம் கேட்குமா. கொஞ்சம் தூரத்துலேயே அவனுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் ஹேக்ரிடும் டொம்முன்னு வந்து விடுவார். என்னன்னு ஹாரி நிமிர்ந்து பார்த்தா மாலி ஆண்டியும் ஜின்னியும் வேகமாக அந்த பேக் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஓடி வந்துட்டுருப்பாங்க. ஹாரி, நீ தான் உண்மையான ஹாரியா, என்னாச்சு, மித்தவங்களெல்லாம் எங்கே அப்படின்னு மாலி ஆண்டி கத்திட்டே ஓடி வந்துட்டுருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க, இன்னும் யாரும் இங்கே வரலையா அப்படின்னு ஹாரி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு கத்துவான். அங்கே டெத் ஈட்டர்ஸ் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆன அடுத்த செகண்டே அவங்க எங்களை சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நைட்டு தானே தெரிஞ்சிருக்கு. மித்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. 4 பேர் எங்களை சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க 4 பேர்கிட்டேருந்து நானும் ஹேக்ரிடும் தப்பிச்சு வந்தோம். தென் வால்டமோர்ட் எங்களை துரத்திட்டு வந்தான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அவன் பேசுகிறதுலேயே அவனுக்கு தெரியும் அவனை செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும்னு தான் பேசுகிறான்னு. ஏன்னா இந்த எல்லாத்துக்குமே காரணம், இப்படி எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தானே அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குமா. ஒரு அம்மா அவங்க பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்ருக்காங்க. பட் ஹாரினால சொல்ல முடியல. ஸோ அவங்கக்கிட்ட கெஞ்சுற மாதிரி நான் இந்த விஷயத்தினால தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பானா. பட் மாலி ஆண்டி ஹாரியை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிப்பாங்க. உனக்கு எதுவும் ஆகாமல் நீ வந்ததே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஹாரி அப்படின்னு அவங்க நல்லா அவனை ஹக் பண்ணிட்டு சொல்லுவாங்களா. பட் நம்ம இதுக்கு டிசர்வ்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணும். மாலி, உன்கிட்ட பிராந்தி இருக்கா அப்படின்னு ஹேக்ரிட் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே கேட்டுட்ருப்பாரு. ஐ மீன் மெடிசினல் பர்பஸுக்கு தான் அப்படின்னு அவர் கேட்பாரா. மாலி ஆண்டி ஈஸியாக அதை மேஜிக் வழியாக சம்மன் பண்ணி ஹேக்ரிட் கிட்ட கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க வேகமாக உள்ளுக்குள்ளே ஓடுவாங்க அந்த பிராண்டி எடுக்கிறதுக்காக. ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அவங்க அழுகிறதுக்காக தான், அவங்க முகத்தை அழுகிறத இவங்ககிட்ட காமிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க உள்ளுக்குள்ளே ஓடுறாங்கன்னு. ஹாரி திரும்பி அப்படியே ஜின்னியை பார்ப்பானா. ஜின்னி வேகமாக பேச ஆரம்பிக்கும். ராணும் டாங்ஸும் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கணும். பட் அவங்களோட போட்கியை மிஸ் பண்ணிட்டாங்க. அது அவங்களோட தான், அவங்க இல்லாமல் தான் அது இங்கே வந்துச்சு அப்படின்னு. அங்கே கிரவுண்டில் இவங்க இருக்காங்களே, இவங்க பக்கத்தில் அங்கே கிரவுண்ட்லேயே ஒரு துரு பிடிச்ச ஆயில் கேன் கிடக்குமா, அதை கையை நீட்டி காமிச்சு ஜின்னி சொல்லிகிட்ருக்கோம். அண்டு தோ அது இருக்குல்ல, அதுதான் அப்பா அண்டு ஃப்ரெட்டோட போட்கி. அவங்க தான் இங்கே செகண்டாக வந்திருக்கணும். நீயும் ஹேக்ரிடும் தான் தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி அதோட வாட்சை செக் பண்ணிவிட்டு அண்டு ஜார்ஜும் லூப்பின் தான் 4th. அவங்க கரெக்டாக வர முடிஞ்சதுன்னா இன்னும் 1 நிமிஷத்தில் அவங்க இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்குமா. மாலி ஆண்டி திரும்பவும் கையில் ஒரு பிராண்டி பாட்டிலோட வேகமாக ஓடி வந்து ஹேக்ரிட் கிட்ட கொடுத்துட்ருப்பாங்களா. ஹேக்ரிட் அதை அன்கார்க் பண்ணி வேகமாக குடிக்க ஆரம்பிப்பார்.
மா அப்படின்னு ஜின்னி கத்தி இவங்க இருக்காங்களே, இவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் ஃபீட்டை தள்ளி கையை காமிச்சு கத்திட்டு இருக்கோம். பார்த்தா அங்கே ப்ளூ கலரில் லைட் அப்பியர் ஆகும். அந்த இருட்டில் ப்ளூ கலரில் லைட் அப்பியர் ஆகுமா, அது இப்போ நல்லா பிரைட்டாக அப்பியர் ஆகும். சடனாக அங்கே லூப்பினும் ஜார்ஜும் வந்து அப்பியர் ஆகி நல்லா சுற்றிட்டே வந்து அப்பியர் ஆகி டொம்முன்னு கீழே கிரவுண்டில் விழுவாங்க. ஹாரிக்கு அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு. ஏன்னா லூப்பின் இப்போது ஜார்ஜை கைத்தாங்களாக பிடிச்சிட்ருப்பாரா. ஜார்ஜ் ரொம்ப அப்படியே அன்கான்ஷியஸாக கிடப்பான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லுமே பிளட்டாக இருக்கும். ஹாரி வேகமாக ஓடி போய் ஜார்ஜோட காலை தூக்கிப்பான். அவங்க 2 பேரும் லூப்பின் வந்து ஜார்ஜோட 2 கையும் பிடிச்சிப்பாரு. ஹாரி வந்து ஜார்ஜோட 2 காலையும் பிடிச்சிப்பான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜார்ஜை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற சோஃபாவில் படுக்க வைப்பாங்க. சிட்டிங் ரூமில் இருக்கிற சோஃபாவில். அங்கே பார்த்தா அந்த லேம்ப் லைட் வெளிச்சம் ஜார்ஜ் மேலே பட்ட உடனே தான் ஹாரி ஒரு விஷயத்த நோட்டீஸே பண்ணுவான். அதை பார்த்த உடனே ஜின்னி கத்திரும். ஹாரியோட வயிறும் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜார்ஜோட ஒத்த காதை காணோம். அவனோட ஒரு பக்க தலை கழுத்து முழுக்க ரத்தமாக வடிஞ்சிட்டு இருந்தது. மாலி ஆண்டி வேகமாக ஜார்ஜ் பக்கத்தில் ஓடி போய் உட்காருவாங்களா. லூப்பின் ஹாரியை பிடிச்சி தரன்னு கிச்சன் கிட்டக்க இழுத்துட்டு வந்துட்டுருப்பாரு. ஜென்டிலாலாம் இல்லை, பயங்கர ஃபோர்ஸோடு இழுத்துட்டு வந்துட்டுருப்பாரு. அப்போ தான் ஹேக்ரிட் பேக்டோர் வழியாக அந்த கிச்சனுக்குள்ளே நுழைய ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. அவர் ரொம்ப பல்காக இருப்பார்ல, ஸோ அதுக்குள்ளே அவரால் நுழையவே முடியாது. கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாரா. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஓய் அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவார். அவனை விடு, ஹாரியை விடு அப்படின்னு அவர் கத்துவாரா. பட் லூப்பின் ஹேக்ரிடை கண்டுக்கவே மாட்டார். ஹாரி பாட்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஹாக்வர்ட்ஸில் இருக்க என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தபோது எந்த கிரியேச்சர் கார்னரில் இருந்துச்சு அப்படின்னு ஹாரி கிட்டக்கு அவர் கேட்பாரா. ஆன்சர் பண்ணு அப்படின்னு அவர் கத்துவாரா. டேங்க்குள்ளே கிரின்லியில் இருந்துச்சு அதுதானே அப்படின்னு ஹாரி கேட்பானா. லூப்பின் ஹாரியை விட்டுட்டு அங்கே இருக்கிற கிச்சன் கப்போர்டில் நல்லா சாஞ்சு நின்றுட்டுருப்பார். ரொம்ப நொந்து போய் நின்றுட்டுருப்பாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஹேக்ரிட் கத்துவாரா. ஐ எம் சாரி ஹாரி, பட் நான் செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு லூப்பின் சொல்லுவார். நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு தான் உன்னை மூவ் பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம பிளானோட டைரெக்டாக இன்வால்வ் ஆனவங்கனால மட்டும்தான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க முடியும். மேபி நீ ஒரு இம்போஸ்டராக கூட இருக்கலாம்ல அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு இருப்பாரா. அப்புறம் ஏன் நீ என்ன செக் பண்ணல அப்படின்னு ஹேக்ரிட் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ளுக்குள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா நீ ஒரு ஹாஃப் ஜெயிண்ட் அப்படின்னு லூப்பின் ஹேக்ரிடை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. பாலிஜூஸ் போர்ஷன் ஹியூமன்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது, அது ஹியூமன்ஸ் மேலே மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நம்ம இன்றைக்கி தான் மூவ் ஆகுறோன்னு ஆர்டரில் இருக்கிற யாரும் வால்டமோர்ட் கிட்ட சொல்லியிருக்க சான்ஸே இல்லை. வால்டமோர்ட் எங்களை கடைசியாக தான் துரத்திட்டு வந்தான். அவனுக்கு ஸ்டார்டிங்கில் நாங்கள் எங்கே இருக்கோம்னே தெரியல. அவனுக்கு உண்மையாகவே முன்னாடியிலேருந்தே பிளான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஹேக்ரிட் கூட தான் இருக்கேன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். எனது வால்டமோர்ட் உன்னை துரத்திட்டு வந்தானா? என்ன நடந்துச்சு? அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆனீங்க அப்படின்னு லூப்பின் வேகமாக கேட்பாரு. அவர் ரொம்ப பயந்து போயிடுவார். ஹாரி நடந்த எல்லா விஷயத்தையுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். எப்படி டெத் ஈட்டர்ஸ் இவனை துரத்திட்டு வந்தாங்க, அதில் ஒருத்தவன் எப்படி இவன் தான் உண்மையான ஹாரி அப்படின்ற விஷயத்த ரெக்கக்னைஸ் பண்ணான், அப்புறம் அவன் எப்படி போய் வால்டமோர்ட்டை சமன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான், இந்த எல்லா விஷயத்தையுமே ஹாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவானா. அவங்க உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணாங்களா? பட் எப்படி, நீ என்ன பண்ண அப்படின்னு லூப்பின் கேட்பாரு. நான் அப்படின்னு ஹாரி அதை ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பானா. ஆனால் அவனுக்கு அந்த ஹோல் ஜேர்னியுமே ரொம்ப பிளர்ராகவும் ரொம்ப பேனிக்காக ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தானே இருந்தது. ஸோ அவனுக்கு தெளிவாக எதுவுமே ஞாபகமே இருக்காது. எல்லாமே பிளர்ராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஸ்டான்ஷன் பைக்கை பார்த்தேன், உங்களுக்கு தெரியும்ல, அந்த நைட் பஸ்ஸோட கண்டக்டரு. நான் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக டிசார்ம் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா அவனுக்கு தான் என்ன பண்ணுறோம்னே அவனுக்கு தெரியாதுல. அவன் மேலே இம்பீரியஸ் கர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. லூப்பின் அப்படியே ஷாக் ஆகி இவன் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாரு. ஹாரி, டிசார்ம் பண்ணுற காலம்லாம் எப்போவோ போயிடுச்சு. அந்த ஆட்கள்லாம் உன்னை கேப்சர் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. உன்னால் அவங்கள கொலை பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஸ்டன் பண்ணவாவது தயாராரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நம்ம 100கணக்கான அடி மேலே பறந்துட்டு இருந்தோம். ஸ்டான் அவனாவே இல்லை. நான் அவனை ஸ்டன் பண்ணியிருந்தேன்னா அவடா கெடவரா போட்டதுக்கு சமந்தான். ஏன்னா நான் ஸ்டன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அவன் அப்படியே கீழே விழுந்து செத்துருப்பான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிலியார்மஸ் ஸ்பெல் தான் வால்டமோர்ட் கிட்டேருந்து என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு ஹாரி ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் ஹாரி, எனக்கு தெரியும். அண்ட் அதை எக்கச்சக்க டெத் ஈட்டர்ஸ் அவங்க கண்ணால் பார்க்கவும் செஞ்சுருக்காங்க. பட் என்னை மன்னிச்சிடு, அப்போவும் இது ரொம்ப அன்யூஷுவலான மூவ் தான். உயிர் போகிற நிலமையில யூஸ் பண்ணுற ஸ்பெல் கிடையாது அது. அண்ட் அதே ஸ்பெல்லை திரும்பவும் அந்த டெத் ஈட்டர்ஸ் முன்னாடி நீ இன்னைக்கு நைட்டு யூஸ் பண்ணியிருக்க.
ஏற்கனவே நீ வால்டமோர்ட் கிட்ட எக்ஸ்பிலியார்மஸ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணதை அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதை பற்றி எல்லாரும் பேசவும் செஞ்சுருப்பாங்க. நீ அதே ஸ்பெல்லை திரும்ப அவங்க முன்னாடி யூஸ் பண்ணுறது சூசைட் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ நான் ஸ்டான்ஷன் பைக்கை கொன்றுக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஹாரி ரொம்ப கோவமாக கேட்பான். அஃப்கோர்ஸ் இல்லை அப்படின்னு லூபின் சொல்வார். பட் டெத் ஈட்டர்ஸ் ஹாரி, அவங்களாம் உன்னை கொலை பண்ண வந்தவங்க. அவங்கக்கிட்ட எக்ஸ்பிலியார்மஸ் ஸ்பெல்லெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருமே அதுதான் உன்னோட சிக்னேச்சர் ஸ்பெல்லுன்னு நினச்சிட்ருப்பாங்க. உன்னோட சிக்னேச்சரான ஸ்பெல்லாக ஆகக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு புரியுதா, இவன் வந்து எக்ஸ்பிலியார்மஸ் ஸ்பெல் தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இவன் அதை விட்டு வேறு எந்த ஸ்பெல்லும் யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா இவன் வந்து கொஞ்சம் பயம், அவன் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவே அவனோட சிக்னேச்சர் ஸ்பெல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி லூபின் சொல்லிட்டு இருப்பாரு. நீ அது திரும்ப யூஸ் பண்ணாத அப்படின்னு. ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க என்னோட வழியில் குறுக்க வராங்கன்றதுக்காக அவங்கள என்னால் வெடிக்க வைக்க முடியாது அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக சொல்லுவான். அதெல்லாம் வால்டமோர்ட்டோட வேலை அப்படின்னு அவன் சொல்லுவானா. லூபின்னால இதுக்கு பதில் பேச முடியல. அப்படியே அவர் அமைதியாகிடுவாரா. ஒரு வழியாக அங்கே ஹாக்ரிட் கஷ்டப்பட்டு நல்லா ஸ்கியூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்துடுவார். அந்த கதவு வழியாக உள்ளுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற ஒரு சோஃபா மேலே வந்து உட்காருவாரா. அந்த சோஃபா இப்போ டொம்முன்னு நல்லா கீழே இறங்கிரும். ஜார்ஜுக்கு எதுவும் ஆகாதுல, அவன் ஓகே ஆயிடுவான்ல அப்படின்னு ஹாரி இப்போ லூபின் கிட்ட கேட்பானா. லூபின் ஆல்ரெடி ஹாரி மேலே பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருப்பாரா. ஆனால் ஹாரி வந்து இப்படி கொஷின் கேட்குறனால அவருக்கு அவன் மேலே இருந்த அந்த கோவம்லாம் போயிடும். ஐ திங்க் ஸோ. ஆனால் அவனோட காதை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கர்ஸ்னால் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த திரும்ப நம்மளால் நார்மல் ஆக்க முடியாது அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரு. வெளியில் கசகசன்னு ஏதோ சவுண்டு கேட்குமா. லூபின் வேகமாக பேக் டோர் வழியாக வெளியில் ஓடுவார். ஹாரியும் ஹாக்ரிட்டோட கால் அங்கே இருக்கும்ல, நல்லா நீட்டி வச்சுருப்பார்ல, அதில் நல்லா ஜம்ப் பண்ணி வெளியில் ஓடிட்டுருப்பான். பார்த்தா ரெண்டு ஆட்கள் அந்த யார்டில் வந்து அப்பியர் ஆவாங்க. ஹாரி வேகமாக அவங்கள பார்த்து ஓடுவானா. பார்த்தா அது ஹெர்மாயினி. இப்போது நார்மலாக ஹெர்மாயினி மாறி அது இறங்கி அங்கே வந்து நிற்கும். ஐ மீன் அப்பியரன்ஸில் இவ்வளோ நேரம் ஹாரி மாதிரி தானே இருந்தது. இப்போது ஹெர்மாயினி மாறி வந்து அங்கே நிற்குமா. கூடவே கிங்ஸ்லி இருப்பார். ஹெர்மாயினி வேகமாக ஓடி வந்து ஹாரியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கும். ஆனால் கிங்ஸ்லி அங்கே அவரோட மந்திரக்கோலை நல்லா உயர்த்தி லூபினோட செஸ்ட்டை பார்த்து பாயிண்ட் பண்ணுவார். ஆல்பஸ் டம்பிள்டோர் நம்ம 2 பேர்கிட்ட கடைசியாக பேசின வார்த்தை என்ன அப்படின்னு அவர் லூபினை பார்த்து கேட்பாரா. ஹாரி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு ஹோப், அவனை நம்புங்க அப்படின்னு லூபின் காமாக சொல்லுவார். கிங்ஸ்லி இப்போது ஹாரியை பார்த்து அவரோட மந்திரக்கோலை திருப்புவாரா. அது அவன் தான், நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு லூபின் சொல்லுவார். ஆல்ரைட் அப்படின்னு கிங்ஸ்லி சொல்லிவிட்டு அவரோட மந்திரக்கோல் எடுத்து அவரோட க்ளோக்குள்ளே வைப்பார். ஆனால் நம்மளை யாரோ ஏமாற்றிட்டாங்க, நமக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கி நைட்டு தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கிங்ஸ்லி சொல்லிகிட்டு இருப்பாரு. பட் நாம் 7 ஹாரியை யூஸ் பண்ண போகிறோன்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரா. இதை சொல்லி நம்மளை சமாதானப்படுத்திக்கணும். சரி, யாரெல்லாம் திரும்ப வந்திருக்கா அப்படின்னு கிங்ஸ்லி கேட்பாரா. ஹாரி, ஹாக்ரிட், ஜார்ஜ் அண்ட் நான் மட்டும்தான் அப்படின்னு லூபின் சொல்லுவார். ஹெர்மாயினி அப்போது லைட்டாக வழியில் மோன் பண்ணுற மாதிரி சவுண்ட் விடுமா. உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு லூபின் கிங்ஸ்லி கிட்டே கேட்பாரு. எங்களை 5 பேர் ஃபாலோ பண்ணாங்க, 2 பேரை நல்லா அட்டாக் பண்ணிட்டோம், ஒருத்தவனை கொன்னுட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிங்ஸ்லி சொல்லிட்டு இருப்பாரு. அண்டு நாங்கள் அந்த பேர் சொல்லக்கூடாதவனையும் பார்த்தோம். அவன் எங்களை பாதி தூரத்தில் தான் துரத்த ஆரம்பித்தான். பட் டக்குன்னு அவன் மறைஞ்சிட்டான். ரீமஸ் அவனால் இப்போது அப்படின்னு கிங்ஸ்லி சொல்லிட்டு இருப்பாரா. பறக்க முடியுது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நானும் அவனை பார்த்தேன், அவன் என்னையும் ஹாக்ரிட்டையும் தான் அடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு துரத்திட்டு வந்தான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். ஓ, அப்போ அவன் எங்களை விட்டுட்டு போனது உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக தானா அப்படின்னு கிங்ஸ்லி கேட்பாரு. ஆனால் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல, எதுக்காக அவன் எங்ககிட்ட இருந்து மறைஞ்சு போனான், எதனால் அவன் எங்களை தானே துரத்திட்டு வந்துட்டு இருந்தான், அவனோட டார்கெட் நாங்களாக தானே இருந்தோம், எப்படி அவனோட மைண்டு டக்குன்னு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு கிங்ஸ்லி கேட்பாரா. ஹாரி ஸ்டான்ஷன் பைக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக கைண்டாக நடந்துக்கிட்டான், அதனால தான் அப்படின்னு லூபின் சொல்லுவாரா. ஸ்டானா அப்படின்னு ஹெர்மாயினி திரும்ப கேட்கும். பட் அவன் அஸ்கபானில் இருந்தான் தானே நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. கிங்ஸ்லி நொந்து போய் சிரிப்பார். ஹெர்மாயினி, ஆப்வியஸாக அஸ்கபானில் மாசாக பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஆனால் மினிஸ்ட்ரி அதை மூடி மறைச்சிட்டாங்க. எங்களை துரத்திட்டு வந்தபோது டிராவர்ஸோட ஹூடும் அவனோட முகத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு. அவனும் அஸ்கபானில் இருக்க வேண்டியவ தான். பட் உங்களுக்கு என்ன நடந்துச்சு ரீமஸ், ஜார்ஜ் எங்க அப்படின்னு கிங்ஸ்லி கேட்பாரு. அவனோட ஒரு காது போயிடுச்சு அப்படின்னு லூபின் சொல்லுவாரா. என்னது அப்படின்னு ஹெர்மாயினி ஷாக் ஆகி கத்தும். ஸ்னேப்போட வேலை தான் அப்படின்னு லூபின் சொல்லுவார். ஸ்னேப்பா அப்படின்னு ஹாரியும் பயங்கரமாக கத்துவான். இதை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. அவனும் எங்களை துரத்தி வந்தபோது அவனோட ஹூடு கீழே விழுந்துருச்சு. செக்டம் செம்ப்ரா ஸ்னேப்போட ஸ்பெஷாலிட்டி.
உங்கள் எல்லாருக்குமே இந்த கர்ஸ் நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்க முடியுமா அந்த கர்ஸை? அவனை அங்கவே வச்சு நான் செஞ்சுருப்பேன். ஆனால் ஜார்ஜுக்கு பயங்கரமாக அடிபட்டனால அவனால் ப்ரூம் ஸ்டிக்கில் உட்கார முடியல. அவன் கீழே விழுக போயிட்டான். ஸோ நான் அவனை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அவனுக்கு அந்த நேரம் பயங்கரமாக பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு லூபின் சொல்லிகிட்ருப்பாரு. இப்போ அவங்க 4 பேருமே அப்படியே அமைதியாயிருவாங்க. அவங்க எல்லாருமே மேலே வானத்தையே பார்த்துட்ருப்பாங்களா, ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் தெரியுதான்னு, யாராச்சும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப அங்கே வந்துட்டுருக்காங்களான்னு மேலே பார்த்துட்டே இருப்பாங்களா. ரான் எங்க, ஃப்ரெட் எங்க, மிஸ்டர் வீஸ்லி எங்க, பில் எங்க, ஃப்ளோர் எங்க, டாங்ஸ் எங்க, மேடை எங்க, மண்டங்கஸ் எங்க அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ஹாரி எனக்கு வந்து ஒரு கை கொடுக்குறியா அப்படின்னு ஹேக்ரிட் கத்துற சத்தம் கேட்குமா. ஹாரிக்கு வந்து அப்பாடா இங்கேருந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வேகமாக அவன் ஹேக்ரிட்டை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா இந்த கொஷினுக்கு அவனால் ஆன்சரே பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே அப்படின்ற ஒரு கில்ட்டில் தானே அவன் இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து அவனால் அங்கே பேசக்கூட முடியாது, பேசுகிறது கூட எனக்கு தகுதியே இல்லை, அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குமா. ஸோ வேகமாக அவன் அங்கேருந்து ஹேக்ரிட்டை பார்த்து ஓடிடுவான். அங்கே பார்த்தா ஹேக்ரிட் திரும்பவும் டோர் வழியாக வரேன்ற பேரில் அந்த டோரில் மாட்டிட்டு நின்றுட்டுருப்பாரா. ஸோ வேகமாக போய் ஹேக்ரிட்டை பிடிச்சி அவன் உள்ளுக்குள்ளே தள்ளி எம்டியாக இருக்க கிச்சன் வழியாக திரும்பவும் சிட்டிங் ரூம்குள்ளே போவாங்களா. அங்கே பார்த்தா மாலி ஆண்டியும் ஜின்னியும் ஜார்ஜோட காயத்தை ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. மாலி ஆண்டி இப்போது ஜார்ஜோட அந்த ப்ளீடிங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த லேம்ப் லைட்டு வெளிச்சத்தில் ஹாரி க்ளீனாக ஒரு விஷயத்த பார்ப்பான். ஜார்ஜோட காது இருந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய ஓட்டை மட்டும்தான் இருக்கும். ஒரு ஹோல் மாதிரி ஒரு கேப் மட்டும்தான் இருக்கும். இதோட சாப்டர் 5 பார்ட் 1 ஃபாலன் வாரியர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.